கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம ஒரு கிட்டத்தட்ட அதோட ஆல் டைம் ஹைலேருந்து 5 மடங்குக்கு மேலே விழுந்த ஸ்டாக் அனலைசிஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒரு 2 ஸ்டாக். ஸோ இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் எந்த விதமான வாங்குங்க இல்லை விற்றுருங்கன்ற எந்த விதமான சஜஷனும் கிடையாது. முழுக்க முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டுமே பகிரப்படுது. நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது அப்படியே லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ராஜேஷ் எக்ஸ்போர்ட். ஸோ இந்த ஸ்டாக் தான் பார்த்தீங்கன்னா இதோட ஆல் டைம் ஹை 1032 அந்த ப்ரைஸில் இருந்து இப்போது ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது 182 ஆர் 83 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது இவ்வளோ தூரம் கீழே விழுந்திருக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலாக அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஓகே, மார்க்கெட் கேபிட்டல் 5368, ஸ்டாக் பிஇ 73.1. ஸோ இந்த 73.1 கரெக்டான பிஇயா அப்படின்னு பார்க்கும்போது எதோட நம்ம கம்பேர் பண்ணோம்னா இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணோம். ஸோ இண்டஸ்ட்ரி பிஇ 31.2. ஸோ கிட்டத்தட்ட டபுளுக்கு மேலே உங்களுக்கு இதோட பிஇ அதிகமாக இருக்குது. ஸோ அப்படின்னா என்னென்னா இந்த ஸ்டாக் வந்து ஓவர் வேலிடாக இருக்குது அப்படின்றத இந்த பிஇ வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்ஓசிஇ பொறுத்த வரைக்கும் 1.47% தான் இருக்குது. ஸோ இந்த ஆர்ஓசியும் பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா சிவங்களோட ரெவென்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றது எனக்கு தெரியுது. ஸோ ஆர்ஓஇயும் பார்த்தீங்கன்னா 0.61% தான் இருக்குது. ஸோ எந்த ரிட்டர்ன்ஸையும் இந்த ஸ்டாக் வந்து இது வரைக்கும் இன்வெஸ்டருக்கு டெலிவர் பண்ணலை அப்படின்றது ஒரு 1 இயரில் புரியுது. ஓகே, இந்த ஆர்ஓஇ அண்டு பி இது 3 என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக் இப்போதைக்கு இப்படி மல்லாக்கப்படுத்துறதுக்கு காரணமே இதுதான். ஸோ இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டி இல்லை அப்படின்னு தான் நான் தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இது நம்ம டெப்ட் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ டெப்ட் டு ஈக்விட்டி அப்படின்னு பார்க்கும்போது 0.06%. ஸோ டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ இவங்க ஒரு லாஸ் மேக்கிங்கில் இப்போ இருந்தாலும் இவங்கள்ட்ட டெப்ட் இல்லை அப்படின்ற ஒரு ரீசன் வந்து இவங்களோட நிர்வாகம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒன்று இந்த டெப்ட்டை வச்சு. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் மேலே வரணும் அப்படின்னா அவங்க இருக்கக்கூடிய செக்டார் ஃபியூச்சரிஸ்டிக்கான ஒரு செக்டாரா, இவங்களோட நிர்வாகம் நல்லா இருக்கா அப்படின்றதையும் நம்ம இது ரெண்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் மேலே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு முக்கியமான பேராமீட்டர் அப்படின்னு பார்க்கும்போது புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் 531 ரூபா. ஸோ இந்த 531 புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது இந்த புக் வேல்யூனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கம்பெனியில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கம்பெனியை இழுத்து மூடிட்டு போனாலும் ஸோ எல்லாருக்கும் கொடுத்தது போக இன்வெஸ்டருக்கு நம்மள மாதிரி இன்வெஸ்டருக்கு ஒரு ஷேருக்கு 531 ரூபா கொடுப்பாங்க. அவங்களோட மொத்த கடனையும் அடைச்சிட்டு பேங்க்கில் கடன் வாங்கியிருந்தாலும் சரி, வெளியில் வேறு எங்கே கடன் அதாவது பெரிய பெரிய கடன்கள் வாங்கியிருந்தாலும் அந்த கடன்கள்லாம் அடைச்சது போக நமக்கு 531 ரூபா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு கிடைக்கும். ஓகே, இது ஒரு பாசிட்டிவான விஷயம் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பெக் ரேஷியோ மைனஸில் தான் இருக்கும்னு நான் மைனஸ் தான். ஸோ பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் மைனஸ். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது புக் வேல்யூ அதாவது ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாகவே ட்ரேட் ஆகுது, 0.34. ஸோ இவங்களோட புக் வேல்யூவோட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இவங்களோட புக் வேல்யூ அளவு 531. ஆனால் இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கிறது பார்க்கும்போது 182 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஓகே, வால்யூம்லாம் வெறும் பெரிய லெவலில் இன்க்ரீஸ் ஆகலை. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வேறு என்ன பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ ஃபஸ்ட்டு இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் 2014 29,197 கோடியிலேருந்து அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகுது. ஸோ நான் கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். 2014 29 50,000, 1,65,000, 2,42,000, 1,87,000, 1,75,000, 1,95,000 பாருங்கள் 2,000 கோடி அளவுக்கு மேலே போயிருக்காங்க. 24 லட்சம். ஸோ 24 லட்சம், நெக்ஸ்ட்டு 33 லட்சம், அடுத்து 28 லட்சம், அடுத்து 42 லட்சம்.
இவங்களோட ரெவென்யூ குறையவே கிடையாது. ஸோ இது வரைக்கும் குறையலை. ரொம்ப முக்கியமான பேராமீட்டர் இவங்களோட ரெவென்யூ குறையலை, அப்போ இவங்களோட ப்ராஃபிட் தான் குறைஞ்சிருக்கு. ஓகே ஓகே இப்போ நம்ம அவங்களோட ரெவென்யூ வந்து உங்களுக்கு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2014 உங்களுக்கு இவங்களோட ரெவென்யூ பார்க்கும்போது 29,197 கோடியாக இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக பாருங்களேன். ஸோ இயர் ஆன் இயர் என்ன இருக்குது, ஸோ ஏதாவது 1 or 2 இயர்ஸை வந்து விட்டுட்டு நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல க்ரோத்தை தான் இது வரைக்கும் கொடுத்துருக்கு. மார்ச் 2025 பார்க்கும்போது இப்போது உங்களுக்கு 42,03,399 கோடி உங்களுக்கு வந்து ஸோ ரெவென்யூ வந்து வந்திருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்களோட ரெவென்யூ நல்லா இருக்குது, அதே சேம் டைம் எக்ஸ்பென்ஸ் தான் அதிகமாக இருக்குது அப்படின்றது நல்லா தெளிவாக தெரியுது. ஸோ இவங்களோட பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸை பாருங்களேன், எந்த அளவுக்கு உங்களுக்கு ரெவென்யூ பண்ணியிருக்காங்களோ அதை விட கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு என்ன இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு செலவு அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ இவங்க மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய கோல்டு ரிலேட்டிவாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ், ஸோ அவங்களோட மேனுஃபேக்சரிங் தேவையான அந்த பொருட்களோட விலைகள் வந்து அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அந்த ரீசனால் தான் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ரெவென்யூ அதாவது ப்ராஃபிட்டே இல்லை உங்களுக்கு. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் பாருங்களேன். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துலேருந்தே அப்படி தான் இருந்திருக்கு. ஸோ 2014 கூட பாருங்களேன், ஸோ 3%, அப்புறம் 1%, 0, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 0 தான். ஸோ இந்த ரீசனால் தான் இந்த ஸ்டாக்கோட ROE உங்களுக்கு இவ்வளோ கம்மியாக இண்டிகேட் பண்ணுது. ஓகே நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் பாருங்கள். நெட் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் 357, 600, 1200, 1400, இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 336, 95 கோடியாக இருக்குது. உங்களுக்கு இபிஎஸும் அதே மாதிரி தான். இபிஎஸை பொறுத்த வரைக்கும் 12 ரூபாயில் இருந்தது, அப்படியே 42, 40 இருந்துச்சு, 48 வரைக்கும் போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது 2 ரூபா 49 பைசா இந்த ரேஞ்ச் அளவுக்கு வந்திருக்கு. ஸோ இந்த ரீசனால தான் இந்த ஸ்டாக் வந்து கீழே விழுந்ததுக்கான மேஜர் ரீசன் இது தான். ஓகே நெக்ஸ்ட்டு இந்த இன்வெஸ்டர் அதாவது ப்ரமோட்டர் ஹோல்டிங் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பார்க்கலாம். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 54 அவங்களோட ஸ்டார்டிங்கில் இருந்து வச்சுருக்காங்க. ஸ்டார்டிங்கில் இருந்து இவங்க இந்த 54.55 அப்படின்ற அந்த பர்சன்டேஜ் வந்து இவங்க குறைக்கவே கிடையாது. ஸோ இவங்க கம்பெனி மேலே இவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது அப்படின்றத நம்மளால் நம்ப முடியும். அதே சேம் டைம் பார்க்கும்போது எஃப்ஐஐ பாருங்களேன், ஆரம்பத்தில் 17%, இப்போ கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 15% வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இன்னும் நல்ல க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்னு எஃப்ஐஐ அண்ட் டிஐஐ நம்புகிறாங்க. ஸோ அதுக்கு காரணம் அவங்களோட ரெவென்யூ நல்லா இருக்குது. ஸோ ப்ராஃபிட் தான் அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த ரீசனால் தான் இவங்க வச்சுருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டிஐஐ பொறுத்த வரைக்கும் பாருங்கள், 11%, இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது 10, அதாவது 11க்கு கொஞ்சம் ஸ்லைட்லி குறைஞ்சிருக்கு. ஸோ 11 வந்து உங்களுக்கு மாட்ரேட்டாக அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து கோல்டு ரிலேட்டிவான ஸ்டாக். ஸோ உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடாகவும் இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. இவங்களுக்கு பிரான்ச்சஸ் பார்க்கும்போது சுவிட்சர்லாந்தில் இருக்குது. ஸோ இந்தியாவில் ஒரு 2 பிரான்ச்சும், அப்புறம் வேர்ல்டு வைடாக பார்க்கும்போது ஒரு 2 ஃபேக்ட்ரிஸ் வந்து அவங்க சுவிட்சர்லாந்துலேயும் வேறு யூஎஸ்லேயும் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ராஜஸ் எக்ஸ்போர்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது எஃப்ஐடிஐ இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா ஹெல்த்தியாக இருக்குது, ப்ரமோட்டர் ஹோல்டிங் நல்லா இருக்குது. ஸோ இவங்களோட ரெவென்யூ வந்து வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, பட் ப்ராஃபிட் தான் வரல. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் கூடிய சீக்கிரம் ஸோ ப்ராஃபிட்டபுளாக வரும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ எந்த பேராமீட்டர்ஸை வச்சு நம்ம இந்த முடிவுக்கு நான் வரேன் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒரு கம்பெனி வந்து ரெவென்யூ குறையலை அப்படின்னா அதுக்கு என்ன ரீசன்? ஸோ இவங்களோட ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்றதான் ரீசன் இல்லையா? ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ரெவென்யூ குறையவே இல்லைன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன காரணம்? அவங்களோட பொருட்களுக்கு தேவை வந்து மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ அப்படின்றத தான் இது இண்டிகேட் பண்ணுது. அதே சமயம் ப்ராஃபிட் வரலை அப்படின்றதுக்கு காரணம் அவங்க பண்ணக்கூடிய அந்த ப்ராடக்ட்டுக்கு அவங்களோட அந்த பொருட்களோட விலைகள் அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து வேறு ஏதாவது ரீசனாக கூட இருக்கலாம்.
ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து அது மட்டும் இல்லாமல் ப்ரமோட்டர் ஹோல்டிங் அவங்க கம்பெனி மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. அந்த ரீசனால தான் என்ன இருக்குது, ஸோ இவங்களுக்கு இந்த கம்பெனி இன்னும் வளர்ச்சி பாதைக்கு வரும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. நெக்ஸ்ட்டு எஃப்ஐடிஐ வந்து உங்களுக்கு 1% வச்சுருக்கல. டிஐ பொறுத்த வரைக்கும் 11%, எஃப்ஐ பொறுத்த வரைக்கும் 70% ரேஞ்சில் வச்சுருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன தெரியுது, ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு க்ரோத்தை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துருவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாக் வைபவ் குளோபல். இந்த வைபவ் குளோபலும் இந்த ராஜஸ் எக்ஸ்போர்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே செக்டாரில் தான் இருக்காங்க. வைபவ் குளோபலை பொறுத்த வரைக்கும் இவங்களும் கோல்டு ரிலேட்டிவான ஒரு செக்டார் தான் இருக்காங்க. ஸோ வைபவ் குளோபல் லிமிடெட் பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்களும் என்ன பண்ணுறாங்க, ஜுவல்லரி, அசசரிஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் ப்ராடக்ட் செக்மெண்ட். ஸோ அதாவது 2 ஆஃப் த லார்ஜஸ்ட் எக்கானமிஸ் ஆஃப் த வேர்ல்டு, யூஎஸ்ஏ அண்டு யூகேல இவங்களுக்கு என்ன இவங்க வந்து இவங்களோட பிஸ்னஸ் அங்கேயும் இருக்குது, யூஎஸ்லேயும் யூகேலையும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது நம்ம இந்த ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு விழுந்ததுக்கான காரணம், ஸோ இந்த ஸ்டாக்கும் பொறுத்த வரைக்கும் அதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது 1000, அந்த 1300 அப்படின்ற அந்த ப்ரைஸில் இருந்து இப்போ இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்குது கிட்டத்தட்ட 350. ஸோ இந்த ரேஞ்சில் இந்த ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபாலை வந்து சந்திச்சிருக்கு. ஸோ இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். ஸோ மார்க்கெட் கேபிட்டல் 4584 கோடி, ஸ்டாக் பிஇ 25, இண்டஸ்ட்ரி பியோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் 31.2. ஸோ ஸ்டாக் பிஇ ஹெல்தியாக இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்ஓசிஇ 14 வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு. ஸோ ROE 11.1% வச்சுருக்காங்க. ஸோ ROCE பிஇ 3 பேராமீட்டர் ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம 3 பேராமீட்டரும் நல்லாயிருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் நல்லா இருக்கக்கூடிய கம்பெனி அப்படின்றது இதிலேருந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது டெப்ட் டு ஈக்விட்டி. ஸோ டெப்ட் இருக்கான்னு பார்க்கும்போது 0.16% தான் இருக்குது. ஸோ இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டெப்ட்டும் இல்லை. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த 4 பேராமீட்டரும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட்டு புக் வேல்யூ வந்து உங்களுக்கு 88. ஸோ புக் வேல்யூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரைஸ் டு புக் வேல்யூ, ஸோ எந்த அளவுக்கு ஒரு லாங் டேர்முக்கு நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம வச்சுருக்கணும் அப்படின்னு நினச்சா புக் வேல்யூலாம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். புக் வேல்யூ அப்படின்னு பார்க்கும்போது 3.17%க்கு மேலே இருக்குது, அதாவது 3 மடங்குக்கு மேலே இந்த ஸ்டாக் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பெக் ரேஷியோ பொறுத்த வரைக்கும் -2ல் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ இவங்களோட ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்கிற முடியும். ஸோ இந்த ஸ்டாக் முன்னாடி பார்த்த ராஜஸ் எக்ஸ்போர்ட்டோட கம்பேர் பண்ணும்போது இந்த ஸ்டாக் பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட பேலன்ஸ் ஷீட் நம்ம பார்க்கலாம். அதாவது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டாக பார்ப்போம். ப்ராஃபிட் லாஸ் அக்கௌண்ட் பொறுத்த வரைக்கும் ஓகே ஒரு நிமிஷம். இப்போ 2014 பொறுத்த வரைக்கும் 1298 கோடி. ஸோ இவங்களோட ரெவன்யூ. ஸோ அதுக்கப்புறம் பாருங்கள் அப்படியே 1300, 1200, 1400, 1500. ஸோ உங்களுக்கு ஒவ்வொரு இயரும் இந்த ஸ்டாக் வந்து ஒரு சில இயர் விட்டுட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு க்ரோத்தை தான் கொடுத்துருக்கு. இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது 2025 3380 கோடி. ஸோ அதாவது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல க்ரோத்தை தான் இந்த ஸ்டாக் வந்து ஒவ்வொரு வருஷமும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. 1300 கோடியிலேருந்து இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது 3380 கோடி, ஒரு நல்ல க்ரோத்தை கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரு ஸ்டாக் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷமும் வளர்ச்சியை கொடுத்து இந்த ஸ்டாக் ப்ராஃபிட்டையும் கொடுத்துருக்கா. ஸோ அதுலேருந்து அவங்க ப்ராஃபிட் எந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து நெட் ப்ராஃபிட்டை பார்த்துருவோம். 153 கோடி. ஸோ அதாவது 2014 அவங்களோட லாபம். அதுக்கப்புறம் அப்படியே பார்க்கும்போது ஒவ்வொரு இயரும் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறிட்டு தான் வந்திருக்காங்க. இப்போ லாஸ்ட்டாக பார்க்கும்போது 153 கோடி. இடையில வந்து கொஞ்சம் கூடி இருக்கும், 272, 237 வரைக்கும் வந்த இந்த கம்பெனி அதுக்கப்புறம் ஒரு சின்ன சரிவை சந்திச்சிருக்கு. இந்த 105 கோடி அப்படின்றதுலேருந்து அடுத்து கொஞ்சம் மறுபடியும் ரெக்கவர் ஆகி வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது 153 கோடி. ஸோ இப்போ லாஸ்ட் 3 இந்த 105 கோடி, 127, 153, இந்த 3 வருஷத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணும்போது இவங்க அகைன் மறுபடியும் மீண்டு வந்துட்டேன் அப்படின்னு இவங்களோட பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட்
EPS பொறுத்த வரைக்கும் ஏர்னிங் பர் ஷேர் ஸோ ₹9.48 இருந்து இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இது நான் ₹14.50 அப்படின்ற அந்த ப்ரைஸ் வரைக்கும் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ₹6 அப்படின்ற அந்த ப்ரைஸுக்கு வரைக்கும் கீழே இறங்கிட்டு அகைன் மறுபடியும் பாருங்கள் 7.92 9.22 ஸோ இப்படின்ற அடுத்து 11. ஸோ இப்போ லாஸ்ட் ஒரு 3 வருஷமாக இவங்களோட ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே சேம் டைம் EPSும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய ஒரு ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி அப்படின்றத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ டெப்டே இல்லாத கம்பெனின்னு கூட நம்ம இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் சொல்லலாம். இப்போ ஓகே, ரிசர்வ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? டெப்ட் இல்லாத கம்பெனி ஓகே ரைட்டு, பட் ரிசர்வ் ஒரு கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ரிசர்வ் ரொம்ப முக்கியமான ஒன்று இல்லையா? ஓகே, இவங்க பேலன்ஸ் ஷீட்டை பார்த்துட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, ரிசர்வ் அப்படின்னு பார்க்கும்போது 335 கோடியிலேருந்து இப்போ கரண்ட்டாக பார்க்கும்போது 1413 கோடி இருக்குது. ஸோ ரிசர்வ் நல்லா இருக்குது. அதே சமயத்தில் பாரோவிங்ஸ் இந்த பக்கத்தில் இருக்க தான் 227 கோடி தான் உங்களுக்கு பாரோவிங்ஸ் இருக்குது. ஸோ இவங்களோட ரிசர்வோட கம்பேர் பண்ணும்போது இந்த 227 கோடி ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஈஸியாக அவங்களோட பாரோவிங்கை வந்து இவங்க ஈஸியாக செட்டில்மெண்ட் பண்ணிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காகவும் அதே சமயத்தில் டெப்ட் இல்லாத கம்பெனியாகவும் இருக்குது. ஸோ இவங்க இருக்க செக்மெண்ட் கோல்டு, அதாவது கோல்டு வந்து இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. அதாவது கோல்டு அப்படின்னு பார்க்கும்போது ஜுவல்லரி வந்து உங்களுக்கு இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்க ஒரு கம்பெனி. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது FIDI அண்டு ப்ரொமோட்டர் ஹோல்டிங். ஸோ இதை எந்த அளவுக்கு வச்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். முக்கியமான பேராமீட்டர்ஸில் இதுக்கும் ஒன்றும் இல்லையா? ஓகே, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் அப்படின்னு பார்க்கும்போது 57.91 இவங்க ஆரம்ப ஸ்டேஜில் இருந்து ஸோ இப்போ கரெக்டாக பார்க்கும்போது 57.18% வச்சுருக்காங்க. ஸோ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஸ்லைட்லி குறைச்சிருக்காங்க, அது பெரிய விஷயம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் FII பாருங்கள். FII பொறுத்த வரைக்கும் 21.21 இருந்து இப்போ கரெக்டாக ஸ்லைட்லி குறைச்சிருக்காங்க. 18.68% குறைச்சிருக்காங்க. அதே சேம் டைம் பார்க்கும்போது FII பொறுத்த வரைக்கும் 18.68% அப்படின்றது ஒரு ஹியூஜ் பர்சன்டேஜ் தான். ஸோ நெக்ஸ்ட் DII பொறுத்த வரைக்கும் 6.36%லேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி இவங்க 0.91 அதாவது 0.73 வரைக்கும் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ 1%க்கு மேலே DII பொறுத்த வரைக்கும் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் 22 இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கு பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக் ஒரு நல்ல வளர்ச்சி பாதையில் இருக்கக்கூடிய ஸ்டாக். ஒரு நல்ல வளர்ச்சி பாதை, அதாவது ஒரு க்ரௌத்தில் இருந்துட்டு கீழே டவுன் ஆகிட்டு ஸ்லைட்லி டவுன் ஆகிட்டு அகைன் மறுபடியும் மீண்டு வருது. ஸோ இந்த மாதிரி கம்பெனிகளில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ் ஒரு 5 இயர்ஸுக்கு வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்க அப்படின்னா மறுபடியும் அதோட ஆல் டைம் ஹையை ரீச் பண்ணும்போது ஸோ நமக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை இந்த ஸ்டாக் கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஸோ இன்னும் இதை பற்றி உங்களுடைய அனாலிசிஸ் நீங்கள் என்னென்ன அனாலிசிஸ் பண்ணுவீங்க, இன்னும் இதை பற்றி டீட்டெயிலாக அனாலிசிஸ் பண்ணலாம். அதாவது இவங்க அதாவது ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கும்போது இவங்க பிஸ்னஸ் மாடல் என்ன, இவங்க பிஸ்னஸ் இவங்களோட காம்படிட்டர் யார், அதுக்கப்புறம் பார்க்கும்போது இவங்களோட நிர்வாகம் யார், இவங்க நிர்வாகம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு 5 இயர்ஸுக்கு இந்த ஸ்டாக், அதே அது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் அப்படின்றதுனால இன்னும் பல டீட்டெயில்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட ஒரு 5 இயர்ஸ், அதாவது நான் என்ன சொல்லுவேன்னா இதோட ஆல் டைம் ஹை. ஸோ இப்போ அது ட்ரேட் ஆகிட்டு இருக்குது 315 ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 1300 அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 2-3 இயர்ஸ் 5 இயர்ஸுக்குள்ளே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நம்ம இன்னும் சில அனாலிசிஸ் எல்லாம் பண்ணணும். ஸோ நீங்கள் அதை பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ நெக்ஸ்ட் டிசிஷனை நம்ம எடுப்போம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் இன்னும் 3 ஸ்டாக் நம்ம அனாலிசிஸ் பண்ணலாம்னு நினச்சேன். டைம் ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கிறதுனால 2 ஸ்டாக்கோட நான் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நம்ம இப்போ பார்த்துருவோம். ஓகே, இப்போது ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டோட டெக்னிக்கலை நம்ம அனாலிசிஸ் பண்ணிடலாம். ஸோ இதோட ஆல் டைம் ஹை 1029. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலோ கொடுத்துருக்கு. ஸோ நான் வீக்லி சார்ட் எடுத்திருக்கேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளால் அதாவது 1029 இந்த ஸ்டாக் பாருங்கள் இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 200, அதாவது 180 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு.
ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஸோ இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கிற இந்த ஸ்டாக் இதே சமயத்தில் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது ஒரு நல்ல ஃபால், இந்த ஃபால்லேருந்து இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு கன்சாலிடேட் ஜோனில் இருக்குது. ஸோ வீக்லி சார்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த டைம் வந்து ஸோ இந்த ஸ்டாக் வந்து உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை இங்கேருந்து இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, ஸோ மேலே போயிட்டு அகைன் மறுபடியும் கீழே இங்கே வந்திருக்கு. ஸோ ரெண்டாவது டைம். ஸோ இங்கே மறுபடியும் மேலே போயிட்டு இது வந்து தேர்டு டைம். ஸோ இதை தேர்டு டைம் கீழே வரலாம். ஸோ இன்னும் வந்து ஹிட் பண்ணலேன்னு நினைக்கிறேன். இது தேர்டு டைம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபோர்த்து டைம் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். ஸோ இங்கே மேலே இந்த ட்ரெண்ட் லைனை டெய்லியில் வைக்கும்போது உங்களுக்கு அங்கே விக் இருக்காது, பாடியே இருக்கும். 1 2 3. ஸோ இந்த டைம் வந்து இங்கே இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது ஃபோர்த்து டைம். ஸோ இதை உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த டைம் இருக்குது. ஸோ இதை உடச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் மேலே போவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே க்ரோத்தை கொடுக்கும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம டெக்னிக்கலாக பார்க்கும்போது மேலே உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபர்தர் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. இது வந்து முழுக்க ஷார்ட் டேர்ம் மட்டுமே. ஸ்விங் ட்ரேடிங் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் ஸ்விங் ட்ரேடிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த அதாவது இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டு தான் இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறது அப்படின்னா இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று இந்த ட்ரெண்ட் லைனை ஹிட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஸோ அதாவது இங்கே கன்சிடர் பண்ணிட்டு இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த ரெசிஸ்டண்ட்டை உடைக்கும் போது இன்னொரு சான்சஸ் இருக்குது. இதை உடைக்கும் போது நம்ம ஸ்விங் ட்ரேடிங்க்கு பற்றி அதை அப்புறமா நம்ம அனலைஸ் பண்ணுவோம். முழுக்க இது ஷார்ட் டேர்முக்காக மட்டுமே இப்போதைக்கு நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்டாக்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா நீங்கள் அனலைசிஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. அதே சேம் டைம் பார்க்கும்போது இங்கேருந்து இந்த ஸ்டாக்கை நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நல்லா அனலைசிஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸை வந்து நமக்கு இந்த ஸ்டாக் கொடுக்கறதுக்காக கொடுக்கும். ஏன்னா ஒரு 180 நம்ம இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 5 years வெயிட் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு ஒரு நல்ல க்ரோத் அந்த ஸ்டாக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டாக் வைபவ் குளோபலோட டெக்னிக்கலாக இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துலாம். ஸோ இதோட ஆல் டைம் ஹை இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள் 1050. இந்த 1050லேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலை கொடுத்துருக்கு. ஸோ ஒரு நல்ல ரேலியை முடிச்சுட்டு அகைன் ஒரு ஃபால். ஸோ சடனாக அந்த ஸ்டாக் மேலே ஏறினது அப்படின்றதுனால இந்த ஸ்டாக் என்ன இருக்குது, ஃபுல்லாகவே இறங்கிடுச்சு. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போ ஃபண்டமெண்டலாக எப்படி இருக்குது அப்படின்றத இப்போ நம்ம பார்த்துடலாம். ஃபண்டமெண்டல் அப்படின்னு பார்க்கும்போது டெக்னிக்கலாக பார்க்கும்போது நம்ம இப்போ இந்த ஸ்டாக் வந்து இந்த ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு. அதே சேம் டைம் பார்க்கும்போது நம்ம அதாவது ப்ரீவியஸ் ஹைலேருந்து இந்த ட்ரெண்ட் லைன் பாஸ் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணணும். இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் நெக்ஸ்ட்டு ஒரு ரேலி கொடுக்கறதுக்கு ஆரம்பிக்கும். ஸோ இதை உடச்சிட்டு அகைன் மேலே பார்க்கும்போது இதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும், ஸோ அடுத்தடுத்த டார்கெட்டை வந்து ஹிட் பண்ணிக்கிட்டே போகும். இப்போதைக்கு கரண்ட்டாக பார்க்கும்போது இந்த ட்ரெண்ட் லைனை உடைக்க முடியாமல் தான் இந்த ஸ்டாக் வந்து ஸோ இது வரைக்கும் ஒரு 3-4 டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதுக்கு முன்னாடியும் இங்கே போய் ஹிட் பண்ணும்போது தான் என்ன இருக்கும், உங்களுக்கு உடைக்க முடியாமல் கீழே விழுந்திருக்கும். ஆனால் இப்போது உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல ஃபுல்லாகவே உங்களுக்கு லோயர் லோ ஃபார்மேஷனில் விழுந்திருக்கும். ஸோ இந்த ஜோன் பார்த்தீங்களா, இந்த ஜோன் பார்க்கும்போது லோயர் லோ ஃபார்மேஷனில் வந்திருக்கும். ஆனால் இப்போது கரண்ட்டாக பார்க்கும்போது ஒரு சைட்வேஸை முடிச்சுட்டு ஹையர் லோ ஃபார்மேஷனில் இப்போது என்ன இருக்குது, இந்த ஸ்டாக் வந்து வந்திருக்கு. ஹையர் லோ அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இங்கே ஒரு லோ இருக்குது இல்லையா, ஸோ இந்த லோவுக்கு மேலே இந்த லோ இருக்குது. ஸோ இந்த லோவை விட இந்த லோ ஹையர் லோ, நெக்ஸ்ட்டு ஹையர் லோ. ஸோ இந்த லோவோட இந்த லோ ஹையராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிக்குது அப்படின்றத நம்ம இந்த மாதிரியான சிம்டம்ஸ்லையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹையர் லோ ஃபார்மேஷனும் உங்களுக்கு இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ஸோ அதே சேம் டைம் ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹையையும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே போகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்,
நெக்ஸ்ட் டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த 349 இதையும் உடச்சிச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரெக்கவர் ஆகி மேலே போகும். ஸோ இந்த ஸ்டாக்கு இந்த வைபவ் குளோபலை பொறுத்த வரைக்கும் ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் அதே சேம் டைம்ஸ் இவங்களோட ரெவென்யூவும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இவங்களோட ப்ராஃபிட் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெக்கவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹையை நம்ம ஒரு ஷார்ட் டேர்ம் அப்படின்னு பார்க்கும்போது ஆல் டைம் ஹை வரைக்கும் வச்சுருக்கலாம். ஏன்னா ஃபண்டமெண்டல் நல்லாயிருக்கு, டெப்ட் இல்லாத கம்பெனி, ரிசர்வ்ஸ் இருக்குது, ஸோ ப்ரொமோட்டர் ஹோல்டிங் நல்லாயிருக்கு, எஃப்ஐஐ டிஐ இன்வெஸ்ட்மெண்ட்டும் இருக்குது, அப்படி இவங்களோட பிஸ்னஸும் நல்லாயிருக்கு. ஸோ மொத்தமாக பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நான் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்டை விட இந்த வைபவ் குளோபலோட ஃபண்டமெண்டல் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ என்னோட அனாலிசிஸ் மட்டுமே. ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இன்னும் சில ஸ்டாக்குகள்லாம் கேட்டிருக்கிறீங்க. ஸோ நான் அதை வந்து மதியம் வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிறையா ஸ்டாக்கை வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குறாங்க. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமும் கூட. உங்களோட நீட்ஸை என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதை பூர்த்தி பண்ண முடியுது. ஸோ இருந்தாலும் இன்னும் ஒரு சில குறைகள்லாம் இந்த விஷயத்தில் இருக்குது. அதை நான் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன். அதே சேம் டைம் நீங்கள் வந்து ஒரு 1 வீக்குக்குள்ளே நீங்கள் கேட்டதுலேருந்து 1 வீக்குக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த வீடியோவை பாருங்கள். 1 வீக்குக்குள்ளே நான் எப்படியாவது ரிப்ளை பண்ணிடுறேன், ஆன்சர்ஸ் பண்ணிடுறேன். ஒருவேளை நான் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் கேட்கலாம். உங்கள் அண்ணன் ஒரு தம்பி, உங்கள் பிரதர்ஸ் இருந்தால் நீங்கள் மறுபடியும் கேட்பீங்கள. ஸோ அதனால் நீங்கள் எந்த விதமான வருத்தமும் பட வேணாம். ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.